அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சுண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அது வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பழுத்த தக்காளி பெருசு, ஒரு சின்ன வெங்காயம், எலுமிச்சை அளவுக்கு புளி, தேவையான உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்வோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், காரக்குழம்புக்கு, சுண்டைக்காய் காரக்குழம்புக்கு. ஸோ அதனால சட்டி காஞ்சதும் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணும். அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கணும். ஸோ காரக்குழம்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா சுருளை வதக்கணும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருளில் நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. ஸோ எண்ணெய் பிரிக்கிறதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டைக்காய் வந்து லைட்டாக கல் வச்சு நறுக்கி அலசி தண்ணியில் போட்டு எடுத்து போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டோட மிக்ஸ் ஆகி எண்ணெயோடு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். ஸோ வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கேன், குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கும். ஸோ புளி தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ட்ரையாக சுண்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இந்த சுருண்டு வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் வெந்தயத்தூளும் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், சுண்டைக்காய் வத்த காரக்குழம்பு. ஸோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்டைக்காய் வத்த காரக்குழம்பு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும், இந்த சீசனில் மாம்பழம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அப்பளம் காரக்குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ.